குறிப்பாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சின்றது பெரிய அளவில் உருவாகியிருக்கு. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி இருந்தும் பல்வேறு அரசியல் அமைப்புகள் தொடங்கப்பட்டு பல்வேறு தமிழறிஞர்கள் தலைவர்கள் எல்லாம் உருவாக்கி சென்ற இந்த தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து முன்னெடுத்து அரசியல் களத்திலே களமாடி தமிழர் குடி ஒற்றுமை அரசியலை தமிழகத்திலே ஏற்படுத்தி ஒரு தமிழ் தேசிய அரசை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஏற்கனவே இந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பு நாங்கள் நாம் தமிழர் கட்சி நடிகர் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் பயணிச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு பெரிய அளவில் வாக்கு அரசியலில் 36 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தாலும் அதன் தலைமையில் இருக்கிற நடிகர் சீமான் அவர்கள் ஒரு தலைவருக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் தொடர்ந்து தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களை பேசியும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து சினிமா திரைப்பட இயக்குநராக இருந்தவர். தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை 50 ஆண்டுகளுக்கு மேலாக முனைமுழங்கா மாவீரன், தமிழ்நாடு விடுதலை படையை உருவாக்கிய தலைவன், தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியை தமிழகத்தில் விதைத்தவன் மாவீரன் தமிழரசன் அவர்களுடைய வழியிலே எங்களுடைய புரட்சி தமிழர் கட்சி இன்று தமிழகத்திலே அரசியல் களத்திலே உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த புரட்சி தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில குடி அரசியல் ஒற்றுமைக்கான அரசியலை, தமிழ்நாட்டில் இருக்கிற பாரம்பரிய குடிகளுடைய ஒற்றுமையை வலியுறுத்தியும் அந்த குடிகளுடைய ஒற்றுமையின் ஊடாக ஒரு தமிழ் தேச அரசை தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடுமே இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு குறிப்பா சொல்ல போனீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு லஞ்ச லாவண்ய ஊழல் அரசை நடத்தி கொண்டு மக்களை சுரண்டி தமிழகத்தின் வளங்களை இழந்து மத்திய அரசுக்கு ஒரு அடிமை அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தின் உரிமைகள் அனைத்தையுமே பறிபோய்விட்ட நிலையிலே இருப்பதை காப்பவும் இழந்ததை மீட்கவும் இன்று புரட்சி தமிழர் கட்சி நண்பர் JP ராஜன் அவர்கள் தலைமையிலே தமிழகத்திலே மலர்ந்திருக்கின்றது. இந்த கட்சியிலே வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து வந்திருக்கின்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் தமிழ் தேசிய குழுக்களாக செயல்பட்ட பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து தான் இந்த புரட்சி தமிழர் கட்சியை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம். அந்த கட்சியோட முதல் அறிமுக விழா மாநாடு வருகிற அக்டோபர் 27 மாமன்னர்கள் மருதுபாண்டியருடைய நினைவு நாளில் தலைநகர் சென்னையில் சுமார் 1 லட்சம் தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒருங்கிணைத்து முறையாக அந்த கட்சியோட அறிவிப்பும் முதல் கட்ட மாநில மாநாடுமாக நடத்த இருக்கின்றோம். அதற்கு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் நண்பர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் தொடர்ந்து எங்களை போன்ற எளிய பிள்ளைகளை கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று எங்களுடைய புரட்சி தமிழர் கட்சி வெற்றி பெறவும் புரட்சி தமிழ் தேசிய கருத்துக்கள் தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி செல்லவும் வழிவகை செய்ய வேண்டும் என்ற மீண்டும் மீண்டும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களை சந்திக்கிறோம். ஆமாங்க ஐயா. ஐயா எடப்பாடியாருக்கு சொல்றீங்க, நல்லது தானே, ஒரு புரட்சி தமிழராக இருக்கட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைங்க ஐயா, நாங்க வருங்காலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி சார்ந்து இயங்குவோம். அப்ப அதுக்கான சூழல் அமையும் போது நாங்க அதை முடிவெடுப்போம். இல்ல நாங்க புரட்சி தமிழர் கட்சின்றது தேர்தல் ஆணையத்தில் முறையா பதிவு செய்யப்பட்டு எங்களுடைய கரும்பு விவசாய சின்னத்தை மீட்டு இந்த கட்சி நடத்துறதுக்கு தான் நாங்க திட்டமிட்டு இருக்கோம். அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் போன்றவர்கள்லாம் எங்களுக்கு ஒரு கூட்டணி வாய்ப்புகள்லாம் அமையுது. எங்களுடைய தமிழ் தேசிய கருத்துக்களை ஒட்டி அவர் அதுக்கான வேலை திட்டத்தோட இணையறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நாங்கள் அதெல்லாம் செய்வோம். ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்ட் தாங்க ஐயா. 50 ஆண்டு கூட்டணி போவோம் கேளுங்க. நான் ஓகே நீங்க சொல்றது ஓகே. 50 ஆண்டுகளா திராவிட கட்சிகள் ஆண்டு இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு சீரான வளர்ச்சி இல்லை, மக்களுக்கான ஒரு எந்த ஒரு சுரண்டப்பட்டிருக்காங்கன்றதை நாங்கள் சொல்றோம். உண்மைதான் அது. அது பல்வேறு தேசிய பிரச்சனைகள்லையும் சரி, மாநில ஜீவாதார பிரச்சனைகள்லையும் சரி இருந்த அரசுகள், அதே திமுக அதிமுக உள்ளிட்ட 2 கட்சிகளுமே இந்த மக்களுக்கும் தமிழகத்துக்கும் துரோகம் இழைத்திருக்கின்றன. அதனால நாங்கள் வந்து கொள்கை அடிப்படையில் எங்க கட்சி நடக்கும். கூட்டணி என்ற ஒரு கூட்டணி தர்மத்தை ஏற்று வருங்காலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் எடப்பாடியார் போன்ற ஒரு பச்சை தமிழர் தலைமையிலான ஒரு எங்கள் தமிழ் தேசிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நிர்பந்தங்களின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு எங்களை அழைக்கும் போது நாங்கள் இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். இல்ல வாக்கு அரசியல் வந்த பிறகு அதுக்கான அரசியல் நாங்கள் பண்ணிதான் ஆகணும். இப்ப நான் பேசுறேங்க.
கூட்டணி நாங்க அமைக்கிறோம் அப்படின்றது வந்து வாக்குக்காக கிடையாது. தமிழ் தேசியத்தை பேசுறவங்க யாருமே இந்த தமிழர் குடிக்காக எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்யறதில்ல. இப்ப ஒரு கூட்டணி பேசுறாங்க, எங்களுக்கு எவ்வளவு தருவீங்க, அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அரசியல்ல நடக்கிறது. எல்லாமே கூட்டணி பேசுறாங்கன்னா கூட்டணியில எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, எங்க கட்சிக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பேசுறாங்களே தவிர இந்த தமிழ் குடி சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறீங்க, இது எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி யாருமே முன்னெடுக்குது இல்ல. இதுல வந்து அதனாலதான் வந்து சீமான் போன்றவர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா நேரடியாக கூட்டணி பேச வர மாட்டேங்கிறாங்க. நீங்க எங்களுக்கு கொடுத்து கொடுங்க, நாங்க பின்னாடி இருந்து என்ன பண்றோம், உங்களை வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம். இப்ப சீமான் போன்றவர்கள் எல்லாம் வளர்வதற்கு எங்களை போன்ற நாம் தமிழ்ல இருந்து முன்னோடிகள் தான். நாம் தமிழ் தொடங்கி இத்தனை காலகட்டத்தில் இப்ப 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 14 ஆண்டு காலத்துல என்பது வளர்ந்திருக்குது. சீமான் மட்டும்தான் வளர்ந்திருக்காரு. நாம் தமிழ் கட்சியில் இருக்க அடிப்படை உறுப்பினர் கூட தேவையில்ல. ஏதாவது வளர்ந்திருக்கிற ஒரு நபர்கள் சீமானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ, யாரெல்லாம் அவர் பின்னாடி நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர் சொல்றதுக்குலாம் ஒத்துக்குறாங்களோ அவங்க தவிர வேற யாரையுமே தெரியாது தமிழ்நாட்டில். பத்திரிகையாளர் உங்களுக்கும் தான் தெரியாது இல்லையா? இப்ப நாம் தமிழ் கட்சி வளர்ந்திருக்குது ஒத்துக்கிற. ஆனா நாம் தமிழ் கட்சியால யார் வளர்ந்திருக்காங்க? சீமான் மட்டும்தான் வளர்ந்திருக்காரு. அவருக்கு யார் ஜாடரா போறாங்களோ அவங்க மட்டும் தான் வளர்ந்திருக்காங்க. நாம் தமிழ் கட்சி தமிழ் போய் வளர்ந்திருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய படையே நான் வச்சிருக்கேன் பின்னாடி, நான் மிகப்பெரிய நான் நினைச்சேன்னா வந்து அவ்வளவு பெரிய கலவரம் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்றாங்க சீமானு. ஆனா தமிழ் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை குரல் கொடுத்துக்காரா? சும்மா அறிக்கையிடுவாரு, அவ்வளவுதான். ஒரு லெட்டர் பேட்ல போடுவாரு, என்ன சொல்லுவாரு, இவர் பேச்சை கேட்டுட்டு எங்க தம்பி தமிழ்நாட்டில் தம்பிங்களா யாராவது ஒரு பிரச்சனைக்கு போயிட்டேனா இவன் யாருனே தெரியாது, இவன் என் கட்சியிலே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படிதானே பண்றாரு இந்த நிமிஷம் வரைக்கும். உண்மையான தமிழ் பற்று உள்ளவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மேல அந்த பற்று உள்ளவங்க ஒதுச்ச வேணுமா இல்லையா? அப்ப அந்த பிள்ளைகளுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், குரல் கொடுக்கணும் இல்லையா? இதை உருவாக்கியவர்கள் இப்ப இருக்காங்களா? இல்ல. உருவாக்கியவங்க வேணும் இல்ல. சீமான் போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த தமிழ் மக்களை, தமிழ் இன சகோதரிகளை முட்டாளாக்கி அவர் மூலமா பலன் அடைகிறாரு. அவ்வளவுதான். இப்ப சமீப காலமா இப்ப விடுங்க, ஒரு 2 ஆண்டு காலமாக சீமான் தமிழ் தேசத்தை என்ன பேசியிருக்காரு? ஒண்ணும் பேசல. தன்னோட சுய பெருமை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதுதானே பேசிட்டு இருக்காரு. கற்பனைவாதம் இதுதான் பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா பி டீம் தான். ஏன் சொல்ல வரேன்னா மத்திய அரசு மாநில அரசு இதை எதிர்த்து யாராலையும் வந்து ஆட்சி பண்ண முடியாது. யாராலையும் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நடக்க முடியுமா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு நட்பு வச்சுட்டு தான் இவர் என்ன பண்றாரு, இவரு ஆட்சி பண்றாரு. பொது வழிகள்ல மேடைகள்ல நான் திட்டுவேன், நீங்க சொல்லி அவரு தன்னை கட்டமைக்கிறதுக்காக தன்னை பாதுகாக்கவும் எல்லாரையும் அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, நல்ல வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆனா உண்மையாக அவர் சொல் வழிப்படி நடக்கிறாரா? இல்லையே. அவர் சொல் வழிப்படி நடந்திருந்தால் உண்மையான தமிழ் தேசியம் இந்த 14 ஆண்டுகள்ல வளர்ந்து இருக்கும். அதான் உண்மை.